சங்கீதம் 22:24 நாம் வாசிக்க கேட்போம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மிக ஆறுதலான ஒரு வேத வசனம். உபத்திரவப்பட்டவனை பற்றி அது பேசுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது தன் அனுபவத்தையே எழுதுகிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணவில்லை, அருவருக்கவில்லை, தம்முடைய முகத்தை எனக்கு மறைக்கவும் இல்லை. நான் கூப்பிட்ட பொழுது என்னை கேட்டுள்ளினார் என்று அவன் சொல்கிறான். தாவீது உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து போன ஒரு மனுஷன். சங்கீதம் 132:1 பாருங்கள். ஆசாரியர்கள் தாவீதுக்காய் ஜெபித்த பொழுது என்ன ஜெபம் செய்தார்கள்? தேவனே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவங்களையும் நினைத்தருளும். 1 சாமுவேல் 26:24 தாவீதும் அப்படித்தான் ஜெபித்தான். என்னுடைய எல்லா நெருக்கங்களுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவீராக என்று ஜெபித்தான். என் அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தில் அவன் சொல்கிறான், அப்படியே கர்த்தர் என்னை கேட்டருளினார், எனக்கு உதவி செய்தார் என்று. அவனுக்கு உதவி செய்த ஆண்டவர் நமக்கும் உதவி செய்வார். காரணம், யோவான் 16:33 அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அதே வாக்குத்தத்தத்தை நமக்கும் தந்திருக்கிறார் அல்லவா? என்ன சொன்னார் அவர்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னார். மட்டுமல்ல, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உபத்திரவங்களை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் நீங்கள் இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 22:24 உபத்திரவம் என்ற பதத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஆங்கில பதம் அப்ளிக்ஷன். ஆனால் அருள்நாதர் இயேசு யோவான் 16:33 பயன்படுத்திய வசனம் ட்ரிபுலேஷன். ட்ரிபுலேஷன் என்று சொல்வது அப்ளிக்ஷனுக்கு ஒரு படி சற்று உயர்ந்தது. ட்ரிபுலேஷன் என்று சொல்லும் பொழுது அதற்கு விளக்கமாக ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன சொல்கிறது? மென்டல் ஆங்குவேஷ், டெஸ்பேர், சாரோ, இனி என்ன செய்வோம் என்ற திகைப்பு, மென்டல் ஆங்குவேஷ், நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்ற டெஸ்பேர். 2 கொரிந்தியர் 1:8 அது அப்படி விளக்கம் தருகிறது. 3வது சாரோ, கவலை, துக்கம். சங்கீதம் 119:92 சொல்கிறது, இது சாதாரணமான துக்கம் அல்ல, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்திராவிட்டால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் என்று எஸ்ரா எழுதி வைத்தார். அழிந்து போகக்கூடிய அல்லது அழிவில் நம்மை புகுத்தக்கூடிய, மூழ்கடிக்கக்கூடிய ஒரு துக்கம். அதைத்தான் இயேசு சொன்னார், நான் ஜெயித்தேன், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த உபத்திரவம் வரும் பொழுது தாங்க முடியாமல் பலர் தவிக்கின்றார்கள். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:7 இடுக்கணானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். இடுக்கண் வரும் பொழுது அல்லது உபத்திரம் வரும் பொழுது ஞானியும் கூட தடுமாறி போகிறார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் நான் ஒரு காரியத்தை வாசித்தேன். 2வது உலக மகா யுத்தத்தின் பொழுது ஜப்பான் நாட்டிற்குள் அமெரிக்க இராணுவம் புகுந்தது. ஒகினாவா என்ற ஒரு தீவை அது கைப்பற்ற பெரும் போர் தொடுத்தது. அந்த ஊரில் இருந்த ஜப்பானிய இராணுவ வீரர்கள் 66,000 பேர் மாண்டு போனார்கள். ஜப்பானிய இராணுவம் தோல்வியுற்றது. அமெரிக்க இராணுவம் முன்னேறி வந்து கொண்டிருந்தது. அந்த மக்களுக்குள்ளே ஒரு பயம் எழுந்தது. ஐயோ, அமெரிக்க இராணுவம் வந்துவிட்டால் நமக்கு என்ன உபத்திரம் வருமோ தெரியவில்லையே என்று 800 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். தானாக அல்ல, மற்றவர்களை பார்த்து, நீ ரேசரினால் என் கழுத்தை அறுத்துவிடு, நான் உன் தலையை சம்மட்டினால் அடித்து உன்னை கொல்கிறேன். இப்படி 800 பேர் ஒருவரொருவர் கொன்று தற்கொலை செய்து கொண்டு மடிந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட வீட்டில் வசித்த 16 வயது நிரம்பிய வாலிபன் அவன் சொன்ன ஒரு காரியத்தை பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள். அவன் குடும்பத்தில் ஒரு தாய்,
அவனுக்கு ஒரு அண்ணன், அவனுக்கு ஒரு தங்கை, 10 வயது நிரம்பியவள், 6 வயது நிரம்பிய ஒரு தம்பி. இந்த அமெரிக்க இராணுவம் நமது தீவுக்குள் புகுந்தால் நமக்கு என்னென்ன உபத்திரங்கள் வருமோ தெரியவில்லை. நம் தாய்க்கு என்ன உபத்திரம் வருமோ தெரியவில்லை. நம்முடைய தம்பி தங்கைக்கு என்ன உபத்திரம் வருமோ தெரியவில்லை. ஆகவே ஒன்று செய்வோம், அந்த உபத்திரவங்களை அவர்கள் காண முன்பதாகவே அவர்களை கொன்று போடுவோம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இருவரும், 2 சகோதரர்களும் தங்கள் கைகளில் ஏராளமான கற்களை எடுத்துக்கொண்டார்கள். அந்த கற்களை வீசி வீசி வீசிய தாயை கொண்டார்கள். தாய் கூச்சலிட்டாள், ஏன் என்னை கொல்கிறீர்கள், ஏன் என்னை கொல்கிறீர்கள்? கொஞ்சம் அவர்கள் நிறுத்தவில்லை, சாகு மட்டும் கல்லினாலே அடித்தவளை கொண்டார்கள். சொந்த சகோதரியை, தூக்கி வளர்த்து கொஞ்சிய தம்பியை கயிற்றினால் கழுத்தை இறுக்கி இருவரையும் கொண்டார்கள். அவர்கள் கொன்று விளங்காமல் ஒரே கூச்சல் போட்டார்களாம், ஏன் என்னை கொல்லுகிறீர்கள் அண்ணே, ஏன் என்னை கொல்லுகிறாய்? ஆனால் கொன்று போட்டார்கள். காரணம், அமெரிக்க இராணுவத்தினால் உபத்திரம் வரும் என்ற ஒரு பயம். உபத்திரம், அந்த உபத்திரவத்தை கண்டு ஒரு பயம் வரும் என்பதாகவே பயம். சொந்த தாயை, சொந்த தம்பியை, சொந்த தங்கையை கொல்லும்படி இந்த வாலிபனையும் அவருடைய அண்ணனையும் தூண்டியது. உபத்திரவம் ஞானியையும் பைத்தியவனாக மாற்றிவிடும். ஆனால் இந்த இடத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவன் எனக்கு உதவி செய்தார். அவர் என்ன செய்தாரா? உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணவில்லை. என்ன உபத்திரம், பெரிய உபத்திரம் என்று அற்பமாய் எண்ணவில்லை என்று சொல்கிறார். சில தினங்களுக்கு முன்பு ஒரு தாய் என்னை பார்க்க வந்தார்கள். அவ்வளவு அதிக வயதில்லை, ஆனால் அவருடைய மகன் அவளை தாங்கி நடத்தி கொண்டு வந்தார். பல வருடங்களுக்கு முன்பு அவளை பார்த்திருக்கிறேன். மிக சுறுசுறுப்பாய் நடப்பார்கள். ஏன் இப்படி நடந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன். ஐயா, 2 கண்ணும் எனக்கு பழுதுபட்டு போயிற்று. நான் வெகு நாளாய் சொல்லிக் கொண்டிருந்தேன் என் பிள்ளைகளிடம், என் கணவனிடம், எனக்கு சரியாக பார்க்க முடியவில்லை, சரியாக படிக்க முடியவில்லை. அவர்களோ அதை அற்பமாக எண்ணினார்கள், அலட்சியமாக எண்ணினார்கள். ஐயோ, என் 2 கண்களும் பழுதுபட்டு போயின. டாக்டர் சொல்கிறார், என்னால் முடிந்ததை செய்கிறேன் அம்மா, ஓரளவுக்கு பார்வையை கொண்டு வரலாம் என்று தான் சொல்கிறார் என்று கலங்கி நின்றார்கள். அற்பமாய் எண்ணினார்கள். தாயின் கண் பார்வை மறைந்தது. என் உபத்திரவத்தை அவர் அருவருக்கவில்லை என்று சொல்கிறார். மேஜிக் ஜான்சன் என்ற ஒரு மிகப்பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உண்டு. அவன் விளையாட்டில் அவ்வளவு தேர்ந்தவன். ஆகவே தான் அவனுக்கு மேஜிக் ஜான்சன் என்று பெயர். அவன் திடீரென்று விளையாடுவதை நிறுத்திவிட்டான். காரணம் என்னவென்று கேட்டபொழுது அவன் சொன்னான், எனக்கு எய்ட்ஸ் என்னும் நோய் வந்திருக்கிறது, ஆனால் எனக்கு பலன் குறையவில்லை, எப்பொழுதும் போல் தான் இருக்கிறேன். ஆனால் என்னோடு விளையாட மற்ற வாலிபர்கள் அஞ்சுகிறார்கள், என்னை அருவருக்கிறார்கள், ஆகவே நான் விலகிவிட்டேன் என்று சொன்னான். ஆம், உலக மக்கள் உபத்திரம் வரும் பொழுது நம்மை விட்டு விலகி விடுவார்கள். அற்பமாய் எண்ணக்கூடும் அல்லது அருவருக்கக்கூடும். ஆனால் தாவீது சொல்கிறான், தேவன் எனக்கு தம்முடைய முகத்தை மறைக்கவில்லை, நான் கூப்பிட்ட பொழுது என்னை கேட்டருளினார். உபத்திரவப்பட்ட உபத்திரவத்தை நம்முடைய அருள்நாதரும் அற்பமாக எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார். தம்முடைய முகத்தை உபத்திரவ நேரத்தில் நமக்கு மறைக்கவும் மாட்டார். எப்பொழுதும் அவருடைய முகம் நமக்கு திறந்திருக்கும். அவருடைய பார்வை நம்மேல் விழுந்து கொண்டே இருக்கும். நாம் கூப்பிடும் பொழுது செவி கொடுப்பார்.